இது சக போட்டியாளர்களோடான இணக்கமான சூழலை உங்களுக்கு பாதிக்காதா? இணக்கம் பண்ணிக்கிறதுக்காக இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரலங்கிறது பிக் பாஸ் உள்ள வந்த அன்னைக்கே சொல்லிட்டாரு. யாரும் நண்பர்கள் கிடையாது, யாரும் எதிரியும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் என்னை தகுதியாக்கி கூடிய ஒரு விஷயமா தான் இந்த மேடையை நான் பாக்குறேன். என் கூட இருக்க எல்லார்கிட்டையும் நான் கேள்வி கேட்பது அவர்கள் மேல் குற்றம் வைப்பதல்ல, அவர்கள் இன்னும் தகுதிப்படுத்துறதுக்கான அந்த கேள்வியாக தான் நான் பாக்குறேன். மற்றவர்களை தகுதிப்படுத்திக் கொள்ள சொல்லும் இவருக்கு பிக் பாஸில் போட்டியாளராக இருக்க தகுதி இருக்கின்றதா என்று பார்ப்போம். இவர் மற்றைய போட்டியாளர்களைப் போல் முதுகுக்கு பின்னால் பேசாமல் முகத்துக்கு நேரே பேசுபவர். ஓகே, நான் ஒரு நிமிஷம் ஒன் ஆஃப் இன்சிடென்ட் நீங்க இது மாதிரி நான் சொல்லிட்டு உங்களுக்கு நான் தான் கிச்சன்ல இருந்தேன். இந்த வாரம் 1 வீக் நான் தான் கிச்சன்ல இருந்தேன். யார் யார் எத்தனை மணிக்கு வந்து சாப்பிட்டாங்க நான் லிஸ்ட் கொடுக்கணுமா சொல்லிட்டு ஒரு ஆளை நீங்க என்ன சொல்லும் போது ஏன் ரியோ மேல இருக்கிற விஷயத்தை நீங்க எடுத்து முன்வைக்கல? இதுதான் குரூப்பிசம் அப்படின்னா வேற ஒண்ணுமே கிடையாது. தெரிஞ்சவங்க மேல இருக்க தவறு இருக்கும்போது கையை காட்டி சொல்லலாம். ப்ளீஸ் ஸ்டாப் இட். அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். யாருக்கும் அதை பண்ணாதீங்க. ஒரு வேலை நடக்கலன்னா இந்த வீட்ல எல்லாரும் ஒண்ணா இருக்கும். இங்க ஆர்டர் யாரும் வந்து பாஸ் கிடையாதுங்க. பாஸ் இல்ல, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கேப்டன் இஸ் நாட் பாஸ். இவரு சேவானதுனால தான் அர்ச்சனா வந்து இவரை சேவ் பண்ணாங்கன்னு எனக்கு தோணுச்சு அந்த இடத்துல. சோ அது மாதிரி ஒரு பண்ண மாற்ற மாதிரி இருந்ததோ அப்படிங்கிற எனக்கு ஒரு விஷயம். நீங்க ஃபேவரா இருந்துட்டு அதை பேசும்போது அதை எடுத்து வைக்க மாட்டீங்க. அப்போ ஒரு விஷயம் பேசும்போது வேலை செய்யலன்னு சொல்லுங்க. இவரை யார் தரக்குறைவாக பேசினாலும் இவர் அவர்களை தரக்குறைவாக பேச மாட்டார். அதுக்கப்புறம் அனிதா கரெக்டா அப்ரோச் பண்ணா. நீங்க உள்ளதுதான் தவறு. நாங்க யாரும் கிட்ட கூட வரல. அதுதான் நிறையலயும் மானசம் இருக்கணும். எனக்கு மானம் இல்லம்மா, மான ரோசனா இல்ல. கிளவரா இருக்கும்ல, நான் இல்ல அப்படி. அதனால அந்த நரி கூட்டத்துல ஆமா எங்களுக்கு எல்லாம் மூளை இல்ல, உங்களுக்கு நிறைய. நான் என்ன பேசிட்டு இருக்கோம், ஏன் நடுவுல வரீங்க? அது நான் பேசிட்டு இருக்கோம், நீங்க நடுவுல நீங்க கேட்டதா சொல்றேன். நான் உங்ககிட்ட கேட்கவே இல்ல. நீங்க சொல்லுங்க. ஏன் பிரச்சனை நான் சார் யூ ஆர் ஸ்ப்ரேயிங். வாலா நீங்க ஒன் சைடு பாத்தீங்க சொல்றீங்க. ஓகே ஃபைன். என்ன பத்தி பேசுறவங்க எல்லாரோட வார்த்தை வளர்ப்பு சரியானா என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. நான் தெரிஞ்சுக்கிறேன், எனக்கு தெரியல. விவாதத்தின் போது மற்றவர்கள் பொறுமையை இழந்தாலும் இவர் நிதானம் இழக்க மாட்டார். இல்ல அதை இண்டிவிஜுவல் கேம் நீங்க வேலிடேட் பண்ணீங்கன்னா நாளைக்கு கேம் பத்தி பேசும்போது கேபி எவ்வளவு பிடிச்சாங்கன்னு கேட்க கூடாது. நான் சொல்ல திருப்பி இந்த மாதிரி என்கிட்ட பேசாதீங்க. நீங்க தான் சொன்னீங்க. நான் டீடைலா லாஜிக்கா பேசிட்டு இருக்கும்போது நீங்க ப்ரோவோக் பண்ற மாதிரி பேசுறீங்க. உங்கள்ட்ட பேச நீங்க அப்படி கேட்க கூடாது. அப்படி எல்லாம் நக்கலா என்கிட்ட பேசாதீங்க. நீங்க என்ன சொல்லி முடிப்பீங்கன்னு என்னால வெயிட் பண்ணி கேட்க முடியாது. என் ஹஸ்பண்ட் பத்தி அம்மா அப்பா பத்தி இங்க பேசாதீங்க. நீங்க பேசாதீங்க ஆரி. என் ஹஸ்பண்ட் பத்தி அம்மா அப்பா பத்தி ஸ்டேஜ்ல பேசாதீங்க. தோல்வி பெரிதல்ல, ஆனால் மோதினால் பலமான எதிரியுடன் மோத வேண்டும் என்கின்ற எண்ணம். அதனால் விளையாட்டு சுவாரஸ்யமாக இருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாடு. வேற நீங்க ஃபர்ஸ்ட் அமைதியா இருந்துட்டீங்க. அந்த உங்களுக்கு அட்வைஸ்னு பேர் கொடுத்ததே நான் தான். அது வேற விஷயம். அது வேற விஷயம், புரியுதுங்களா? அது வேற விஷயம். அது பிளான்ல ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றீங்க. இருக்கலாம். அது லைக் பண்ண தம்பி என்கிட்ட சொல்லிட்டு முதல்ல அது அட்மையர் பண்ற விஷயம். எப்பவுமே டைட்டில் வேணுமா இப்போ சொல்ல தகுதி எடுத்து ஜாலியாக எடுத்துட்டு போவேன். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. நான் அதெல்லாம் பண்ண விளையாடு சீரியஸாக எனக்கு அப்படிலாம் கிடையாது. நல்லா யாருனாலும் சரி சிவா யார் வேணா எடுத்துட்டு போவாங்க. அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அப்போ பக்கத்துல வச்சு விளையாடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஒதுங்கி தள்ள மாட்டாங்க. நீ வாடா நீ விளையாடு. அது எப்படி நான் தோத்தாலும் ஒரு சந்தோஷம் இருக்கும். நல்ல இது மாதிரி ஸ்பிரிட்டா விளையாடுங்க, என்ஜாய் பண்ணுவோம் ஸ்பிரிட்டா. ஆனா ஃபேரா விளையாண்டுட்டு போகும்போது தோத்தாலும் நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும், ஜெயிச்சாலும் சந்தோஷம் இருக்கும். நல்ல ஒரு காம்படிட்டிவ் ஜோத்தா சின்ன பையனா இருந்தாலும் சரி பெரிய ஆளா இருந்தாலும் சரி. விளையாட்டு வேறு, மனிதாபிமானம் வேறு என்கின்ற நல்ல உள்ளம். நான் கொடுக்கணுங்கிறதுனால நான் பாலாக்கு ரொம்ப லோவா இருந்தான், அவனுக்கு கொடுக்கணும்னு கொடுத்தேன். கண்ணுக்குட்டிக்கு உள்ள வச்சிருக்கேன். இது என்னது? என்னது? கண்ணுக்குட்டின்னு போட்டு தனக்கு வரும் அநீதியை மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிக்காகவும் குரல் கொடுப்பது. கேப்டன்ஷிப் நீங்க வரும்போது உங்க தன்னம்பிக்கையோட தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்க. அதே தன்னம்பிக்கையோட இருந்தா அவர் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது நீங்க ஒத்துக்கிட்டீங்க. உங்க மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க வெளியில போயிடுவீங்க. அங்க நேர்மையா விளையாட ஒருத்தர் கால் பண்ணீங்க உங்க கண்ணு முன்னாடி. பாயிண்டா நான் ஒரு விஷயம் எல்லாருக்கும் வேற ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கேன். கேபி இதே செகண்ட் பொசிஷன் வரும்போது நீங்க எப்படி இதே மாதிரி நான் இண்டிவிஜுவல் பொசிஷன் வரும்போது நான் நேத்து நான் பங்களிப்பை கொடுத்தேன். கேபி சொல்லும்போது எத்தனை பால் முடிச்சேன் கேபி வந்து கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்லுவீங்க?
விதிமுறைகளை மீறாத பண்பு. ஒரு கோழி தன்னுடைய கூடை விட்டு வெளியே வந்தா இன்னொரு நரி அட்டாக் பண்ணலான்னு. சோ ஆரி கிட்ட பண்ண அதான் சார். அப்ப எதுக்கு இங்க ஒத்துக்கிட்டு விளையாட்டுகளில் முழு ஈடுபாடு. நீங்க சுமக்க ஆரம்பிச்சு இப்ப 1 மணி நேரம் ஆகுது. சூப்பர் 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 ஆரி பாலா சூப்பர் பாலா வெரி குட் வேற லெவல் நான் பாருங்க. winner is Ari brother. இருங்க இருங்க ஸ்டார்ட். ஏடா டீம் ஏவா பாலா வந்து 1 minute 29 seconds. டீம் பி ஆரி ப்ரோ வந்து 2 minutes 41. தவறுக்காக மன்னிப்பு கேட்கும் பண்பு. நான் உங்களோட பேசினதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன். எனக்கு என்ன ஹர்ட் ஆச்சு நான் சொல்றேன். என்னோட மிஸ்டேக்கே நான் ஒத்துக்கிறேன். இனிமேல் அது நடக்காம நான் பார்த்துக்கிறேன். அவங்க சொன்னதையும் நான் எடுத்துக்கிறேன், சரியாவே எடுத்துக்கிறேன். கண்டிப்பா இந்த ஒரு குவாலிட்டி பிடிச்சிருக்கு. சக போட்டியாளர்களை ஊக்குவிக்கும் பண்பு. உழைச்சதுனால தான் நீ 12 வரை இருக்கு. அது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. சும்மா ஆனால் 10ல் 10 சொல்லும்போது இந்த உழைப்போட இப்போ போட்டு உழைப்பை சேர்த்து எக்ஸ்ட்ரா போட்டுருக்குன்னு சொன்னாங்க. இவர் நேர்மையாக விளையாடுவதாக பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய போட்டியாளர்களின் கருத்து. உங்களுக்கு என்ன சொல்லணும் ஆரி? உங்களுக்கு புதுசா ஏதாவது சொல்லணுமா? என்ன நல்லா விளையாடுங்களே, உங்களுக்கு வந்து அதுவே உங்களுக்கு போதும். உங்களுக்கு எல்லாமே தெரியும் எப்படி விளையாடணும்னு. ஆரி ப்ரோ நேர்மையின் சின்னம் அப்படின்னு டைட்டில் உங்களுக்கு தான் நான் கொடுப்பேன். பிக் பாஸ் டைட்டில் உங்களுக்கு வருதா இல்லையான்னு தெரியல. இந்த டைட்டில் உங்களுக்கு நான் கொடுப்பேன். ஆரி அமேசிங் பர்சன், வெரி வெரி அப்ரைட் ஸ்ட்ரெயிட் கை, நேர்மை ரேடார், டெஃபினெட்லி ஹியூஜ் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். சோ உண்மையில எங்க ஒரு விஷயம் தப்புன்னு நீங்க வந்து பாத்திருக்கீங்களோ அங்கெல்லாம் நீங்க பேசிருக்கீங்க. என்னோட மைண்ட் வாய்ஸ் அப்படியே நீங்க பேசிருப்பீங்க. ஹி ரியலி லிசன்ஸ். நம்ம பேசும்போது அதிகம் எனக்கு இந்த வீட்ல அனிதா பாலா விட அதிகம் ஆரி தான் நான் சொல்ற விஷயத்தை அவர் ஒத்துக்கிறாரோ இல்லையோ லிசன் பண்ணுவாரு 100%. சோ ஐ ஃபெல்ட் வெரி ரெஸ்பெக்டட். உங்களை பார்த்து நான் நிறைய இன்ஸ்பயர் ஆயிட்டு நான் நிறைய விஷயத்துல நான் பேசிருக்கேன். உண்மையில எங்களோட ஐடியாலஜி சிங்க்ல இருந்தது. இன்னும் நிறைய விஷயங்கள் பேசணும்னு இருந்தேன். பட் டைம் பத்தல. வெளியில வாங்க பேசலாம். இதை விட வேறு என்ன தகுதியை மற்ற போட்டியாளர்கள் எதிர்பார்க்கின்றார்கள்? கரெக்டா சரியா புரிய வைக்கணும்னா நேர்மை வெல்லுங்கிறதுக்கு உதாரணம் வந்து யுவர் சேம். இவரை போன்ற நல்ல உள்ளம் கொண்டவர்கள் மேலும் உருவாக கடவுளை வேண்டுகிறேன்.